Praise the Lord. Praise and worship the Lord and glorify His name. So today we are going to look again into the healing touch of God in our life. மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சுகமாக்கக்கூடிய தொடுதலை குறித்து பார்க்க போகிறோம். So what is the healing touch of God? தேவனுடைய சுகமாக்கும் தொடுதல் என்ன? We looked into last week of what from what He heals us. சென்ற வாரம் பார்த்தோம் எதிலிருந்து நமக்கு சுகத்தை தேவன் அளிக்கிறார் என்று. Today I would like to you to turn to Luke chapter 4 and verse from 18 to 18 and 19. லூக்கா 4வது அதிகாரம் வசனம் 18 19க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I'll also read 16 17 so that you'll know what happened. So he came to Nazareth. So Jesus came to Nazareth where he had been brought up. And as his custom was, he went into the synagogue on the Sabbath day and stood up to read. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். Verse 17, and he was handed the book of the prophet Isaiah, and when he had opened the book, he found the place where it was written. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது he said, it is written, the Spirit of the Lord is upon me, because he has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives and recovery of sight to the blind, to set at liberty those who are oppressed, to proclaim the acceptable year of the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். So you can see here that this was a prophecy about Jesus given by prophet Isaiah. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டது. And as it is said in verse 17, Jesus went to the synagogue on Sabbath day and he was handed the book of the prophet Isaiah, and he opened and he exactly read the prophecy which was about himself, about Jesus himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே ஜெருசலேம் தேவாலயத்திலே போன பொழுது ஐசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரை குறித்து எழுதியிருக்க பகுதியை அவருக்கு படிக்க கொடுத்தார்கள். And he read the exact prophecy about himself, and that was a fulfillment of the prophecy that the people were seeing, that the one on whom the Spirit of the Lord was, the one who is going to heal the brokenhearted, the one who is going to set the captives free, who is going to open the eyes of the blind, was right before them reading that very scripture. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்துள்ள அந்த தீர்க்க தரிசனத்தை படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஜனங்களால காண முடிந்தது தேவ ஆவியானவர் அவர் மேல இருப்பதையும், யார் அந்த குருடர்களுக்கு பார்வை ஜனங்கள் பார்க்க முடியல. he told தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் மெசையா யார் என்று சொல்லி அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து சொன்ன பொழுது சொன்னார், தேவ ஆவியானவர் என் மேல இருக்கிறார் என்று அவர் சொன்னார். To preach the gospel to the poor. தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. He has sent me to heal the brokenhearted. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்க என்னை அனுப்பி இருக்கிறார். Liberty to the captives. சிறையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை அருளி செய்ய. Recovery of sight to the blind. குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கும்படி. Set at liberty those who are oppressed. அழுத்தத்தில் இருக்கிறவங்களை விடுவிப்பதற்கு. So he was saying about himself and reading a prophecy about himself. அவரை குறித்தே அவர் சொல்லி அவரை குறித்தே அவர் தீர்க்க தரிசனத்தை படித்துக் கொண்டிருந்தார். But such a great prophecy that you will now such a great statement, and the one who is going to do this is speaking to you, and how will you feel? இப்போ அது இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம், அதை செய்ய போகிற நபரே உங்களிடம் பேசினால் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? The one on whom the Spirit of the Lord is directly now is speaking this. தேவ ஆவியானவர் யார் மேல இருக்கிறாங்களோ அவரே உங்களிடம் நேரடியாக பேசுகிறார். Jesus himself is saying that he is going to heal the brokenhearted. இயேசுவே சொல்லுகிறார், நான் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சுகத்தை அளிக்க போகிறேன் என்று. Proclaim liberty to the captives. இப்போ சிறையில இருக்கிறவங்களுக்கு விடுதலை நான் அருள போகிறேன் என்று. Recovery of sight to the blind. குருடர்களுக்கு பார்வையை கொடுக்க போகிறேன் என்று. Now, if you are in one of these situations, if you are feeling that you are a captive, if you feel that you are blind or if you feel that you are broken hearted, how will you feel when this
this word is being shared by the one who is going to deliver them. இப்பொழுது நீங்கள் இந்த நிலைமையில இருந்தால், சிறையிருப்பில இருந்தால், இல்லை குருடராக இருந்தால், இல்லை என்றால் இந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட இருந்து அதை சரி பண்ணக்கூடிய நபரே உங்களிடம் இதை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? Then what happened in verse 20 was, then he closed the book and gave it back to the attendant and sat down, and the eyes of all who were in the synagogue were fixed on him. 20வது வசனம். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. In verse 21, and he began to say to them, today the scripture is fulfilled in your hearing. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். Verse 22, so all bore witness to him and marveled at the gracious words which proceeded out of his mouth, and they said, is this not Joseph's son? எல்லாரும் அவருடைய நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். Such a marvelous word was said. இவ்வளவு பெரிதான ஒரு வசனம் பேசப்பட்டது. And the response of the people were, might be they bore witness, I think they would have told amen. அந்த ஜனங்கள் என்ன பதிலாக சொன்னார்? ஒருவேளை அதை பார்த்து ஆமென் என்று சொல்லியிருக்கலாம். You know, whenever I preach a word or something like that or something, we'll be saying, everyone say amen means everyone will say amen. ஏதோ நான் ஒரு வார்த்தை சொல்லியில பிரசங்கித்து கொண்டிருந்து எல்லாரும் ஆமென் சொல்லுங்க என்று சொன்னா உடனே எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவாங்க. When you say amen means it become a thing. So amen, you all will bear witness to what I said, sometimes even not knowing what exactly I'm saying also. ஆமென் சொல்லுங்கன்னு சொன்னா அப்படியே ஆமென் சொல்லணும்னு ஆயி போச்சு. நான் என்ன சொல்றேன்னு தெரியாம இருந்தா கூட நீங்க ஆமென் சொல்லிடுவீங்க. We all just shout amen. ஆமென். Praise the Lord. Yeah, good. So you can see that I think everyone didn't actually know what or whatever the word was read. If there were broken hearted people, if there were people who are captives, if people who have been blinded there, they would have jumped out of their seat and whatever they have done, I don't think they would have thought, is this Joseph's son? And then thinking about how can this man speak these verses, is he such a great man? Might be. அங்கே குருடர்கள் இருந்தார்கள் என்றால், சிறைப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்றால், இருதயம் நொறுங்குண்டவர்கள் இருந்தார்கள் என்றால், உடனே அவர்கள் எழுப்பி ஆமென் என்று சொல்லியிருப்பார்கள். இது யோசேப்புடைய மகனா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார்கள். Jesus was in the town of Nazareth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நசரேத் ஊரில் இருந்தார். Because that was the town that he was being brought up. அவர் பிறந்து வளர்ந்த ஊர் அது வளர்ந்த ஊர். People have been seeing him, might be growing and coming and stuff like that. So when he now came and revealed that this prophecy is now fulfilled in front of your eyes now, and he read that this is about me, might be people were all like so familiar with Jesus that now they may not be able to connect to him. Such a familiar person suddenly coming and saying this, what is there? இயேசு வளர்ந்ததையும் நடமாடுறதையெல்லாம் அவங்க தினம் கண்டுகொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர் பார்த்து கொண்டு இருக்கிற இயேசு, அவங்க நன்றாக அறிந்த இயேசு வந்து இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, நான் தான் அந்த ஆள் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிறது. In verse 24 here, Jesus himself is saying, then he said, assured I say to you, no prophet is accepted in his own country. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். That means sort of is saying that in Nazareth, you are not accepting what I am saying now, but everywhere else they will accept. But now because I am brought up here, you have seen me from before, you are so familiar with me that you are not in a situation to even see me as the Messiah. இயேசு சொல்லுகிறார், நாசரேத்துல நீங்க நம்ப மாட்டேன்றீங்க, மற்ற ஊர்கள்ல நம்புவாங்க. என்னை இங்கே வளர்ந்ததை பார்த்திருக்கிறதுனால, என்னை நன்றாக அறிந்திருக்கிறதுனால நான் மேசியா என்பதை நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க என்று இயேசு சொல்லுகிறார். Even without knowing who he was and what is he actually, this was after he was baptized and he was tempted in the wilderness, and after that is what this is happening. இது எப்போ நடந்தது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்துக்கு அப்புறமா அவர் அந்த வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டதுக்கு பிறகு இது நடக்கிறது. And he has been teaching in the synagogues. தேவாலயத்திலே படிப்பித்துக் கொண்டு இருக்கிறார். But in the city of Nazareth he went and read this. ஆனால் நாசரேத் ஊரிலே இதை போய் இந்த பகுதியை படித்தார். And I don't know whether people were really broken hearted there.
எனக்கு தெரியவில்லை உண்மையாகவே அந்த ஜனங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட இருந்தார்களா என்று. or really they needed healing from their broken heartedness. அவங்களுடைய நறுங்குண்ட இருதயத்திலிருந்து அவங்களுக்கு குணமாக்குதல் வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை. But I don't think there was much excitement there about that. ஆனால் அதை குறித்து அவங்க ஒன்று உற்சாகம் காண்பிக்கவே இல்லை. Now, whatever be the situation, Jesus is the one on whom the Spirit of the Lord is, and he can heal. He heals the broken hearted. அது எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே ஆவியானவருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது. நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அவர் குணமாக்க முடியும். Now I would like to ask you a question. இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு கேள்வி Do you கேட்கிறேன். think you are in a situation of broken heartedness? இப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களா நொறுங்குண்ட இருதயம் உள்ள ஒரு நிலையிலே நீங்க Are இருக்கிறீர்கள் you in என்று? a situation of being broken hearted? நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? Now I would like to ask another question. Why do you think you are broken hearted? நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள் உங்களுடைய இருதயம் நறுங்குண்டதாக இருக்கிறது என்று? We might be broken hearted நாம் நறுங்குண்ட இருதயத்தோடு கூட because இருக்கலாம். of insecurity. நம்முடைய காரியம் என்ன என்று அறியாமல் It இருப்பதனாலே, might be because of fear. பயத்தினாலே இருக்கலாம். Might be because about future insecurities or fears, வருங்காலத்தை குறித்துள்ள பயங்களை குறித்து நிச்சயமில்லாமையினாலே இருக்கலாம். or because we have been oppressed in some way, இல்லை என்றால் பல காரியங்களை நாம் அழுத்தப்பட்டு or இருக்கிறதுனால something இருக்கலாம். is tormenting us, இல்லை என்றால் ஏதோ ஒன்று நம்மை சோதித்துக் கொண்டிருக்கலாம். or something that has been promised has not happened in your life, இல்லை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில or நடக்காமல் something இருப்பதனால didn't இருக்கலாம். happen in a time, or someone did not do something for you, ஏதோ இந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு காரியம் நடக்காமல் இருக்கலாம். இல்லை யாரோ ஒன்று உங்களுக்கு ஒரு காரியம் செய்யாமல் or இருந்திருக்கலாம். someone did something that they are not supposed to do, இல்லை என்றால் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை யாரோ ஒருத்தர் செய்திருக்கலாம். or some dream or something which you thought was going to be fulfilled is not met. உங்களுக்கு இருந்த ஒரு கனவு அது நடக்கும் என்று நினைச்ச கனவு ஒருவேளை நடக்காமல் போயிருக்கலாம். So there can be 100 reasons of why a person can be broken hearted. நூறுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம் ஒரு மனிதன் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட இருப்பதற்கு. Can be the silliest of reason as well. அது மிகவும் ஒரு சின்ன ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு காரணமா கூட இருக்கலாம். You dressed up and you went to a friend's birthday party. நீங்கள் அப்படியே இப்படி நல்ல Dress போட்டு ஒரு ஃப்ரெண்டோடைய பார்ட்டிக்கு போனீங்க. There something happened that someone told something to you, or someone didn't give something that was promised to you. அங்கே ஏதோ உங்களை பத்தி யாரோ ஏதோ ஒன்னு சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன காரியத்தை தராமல் போய் விட்டாங்க. Will be broken hearted. அப்பொழுது உங்களுடைய இருதயம் Our heart நொறுக்கப்படும். will break, you know. நம்முடைய இருதயம் உடைந்து போகும். Someone promised that I'll come to you and they didn't come, and you're broken hearted. உங்களுக்கு யாரோ ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க, நான் உங்களிடம் வருவேன் என்று, ஆனால் அவங்க வரல, உங்களுடைய இருதயம் உடைஞ்சு In போயிடுச்சு. yesterday's Valentine's Day, how many of your hearts were broken? I don't know. நேத்துக்கு வேலண்டைன்ஸ் டேல எத்தனை பேருடைய இருதயம் உடைந்ததோ எனக்கு தெரியல. I heard that, in UK, for Valentine's Day alone, they import 8 million red roses, it seems. நான் கேள்விப்பட்டேன் யூகேல வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும் 8 கோடி ரெட் ரோசஸ் வாங்குவாங்களாம். 8 million. That means this is not the season for red roses, isn't it? This is not the season for roses here. So they had to import 8 million roses from outside for all the British people to give roses to others. இந்த ரெட் ரோசஸ், or someone who they love. இந்த சிவந்த ரோஜா வளர்கிற காலம் இல்லை இது. அதனாலே வெளியில இருந்து 8 கோடி சிவந்த ரோஜாக்களை அவங்க வரவழைக்க வேண்டியதாக இருந்தது. So you can be even broken hearted for some silly reason that you didn't get a red rose. உங்களுக்கு ரெட் ரோஸ் கிடைக்கலையேன்னு கூட உங்களுடைய இருதயம் உடைந்து போகலாம். So you can, any reason you and me can be broken hearted in this world. இந்த உலகத்துல எந்த காரணத்தை கொண்டு நம்முடைய இருதயம் உடைந்து போகலாம். But do you think that Jesus has told the Spirit of the Lord is upon me now to heal the broken hearted for these things that is breaking our heart for XYZ reasons? இந்த சின்ன சின்ன காரியங்கள்ல நம்முடைய இருதயம் உடைந்து போறதை நான் குணமாக்க வருகிறேன் என்றா நம்முடைய தேவன் சொல்லுகிறார். In a job I have one day problem, I'll be broken hearted. என்னுடைய வேலையில ஒரு நாள் எனக்கு பிரச்சனை இருந்தால் என்னுடைய இருதயம் நொறுங்குகிறது. The Lord is with us. Yes, that's fine. But I would like you to understand the intensity of this statement. Don't use it for just silly things like this. First understand why is it being said for. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த சின்ன சின்ன காரியங்களை குறித்து அல்ல, தேவன் எதை குறித்து சொல்லுகிறார் என்று நன்றாக நாம் அறிந்திருக்க வேண்டும். We always want God to come and heal our broken heart, because daily even something will be broken heart. தேவன் நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் தினம் நம்முடைய இருதயம் நொறுங்குகிறது தான் இருக்கிறது. The Spirit of the Lord is upon me. He has anointed me
for this one specific purpose. He says to heal the brokenhearted. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் இந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்குவதற்காகவே என்று இயேசு Now, this சொல்லுகிறார். was a direct quote from the prophet Isaiah, and it was from Isaiah chapter 61. ஐசாயா 61 இருந்து இந்த வசனம் எடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி நேரடியாக சொன்ன தீர்க்க தரிசனம். So this one was a prophecy that was this was a word that was given, the prophetic word by Isaiah to the people. It was a prophecy about Jesus, but it was said in the time where the Israelites were captives in Babylon. இயேசுவை குறித்துள்ள தீர்க்க தரிசனம் இது. ஆனால் எப்பொழுது கொடுக்கப்பட்ட என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல கைதுபட்டு இருக்கும் பொழுது. So in Isaiah chapter 61 from verse 1 to verse 1 and 2 is what is that prophecy. ஐசாயா 61 வசனம் 1 2 தான் இந்த தீர்க்க தரிசனம். Now this was Isaiah chapter 60 and Isaiah chapter 61 were great, encouraging, glorious prophetic word for the Israelites who are actually in captivity. ஏசாயா 60 61 தீர்க்க தரிசன வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் மகா பெரிய அற்புதமான வசனங்களாக இருக்கிறது. Because they were broken hearted. ஏனென்றால் அவர்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட இருந்தார்கள். Because they were captives. ஏனென்றால் அவர் சிறையிருப்பில் They were இருந்தார்கள். real captives. அவர் உண்மையான They were சிறையிருப்பில் captives இருந்தார்கள். in Babylon. அவர்கள் பாபிலோனிலே சிறையில் They இருந்தார்கள். were broken hearted because they were sitting and crying out in Babylon for God to rescue them, and they didn't hear an answer. அவர்கள் இருதயம் நொறுங்குண்டதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் பாபிலோனிலே இருந்து தேவனை நோக்கி கதறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு பதில் அவர்களுக்கு They கிடைக்கவில்லை. were like blind. They couldn't see anything that was there of the Lord in that land. அவர்கள் குருடர்களை போல இருந்தார்கள். தேவனை குறித்து ஒன்றையும் அந்த தேசத்திலே காணாமல் இருந்தார்கள். Now in Isaiah chapter 60 onwards, the Lord started speaking to them. ஏசாயா 60 இலிருந்து தேவன் அவர்களோடு கூட பேச It starts ஆரம்பித்தார். by this very famous verse that everyone knows, and we had been received as a prophetic word in your life as well might be. Arise, shine, for your light has come, and the glory of the Lord is risen upon you. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. So you can see here that prophetic word from Isaiah 60, the Lord is giving that arise and shine, for your light has come. The glory of the Lord, it's the glory of the Lord is coming upon them. That's what he was saying. ஏசாயா 60 சொல்லுகிறாரு, இந்த வசனத்தை சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று. Now you are all captive in Babylon, but you can see that in the coming days the Gentiles shall come to you. நீங்கள் இப்பொழுது பாபிலோன்ல சிறையில இருக்கிறீங்க. ஆனா வருகிற நாட்கள்ல நீங்க பாப்பீங்க அந்த 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 ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட உங்களிடத்தில் வருவார்கள் என்று. Saying to prophetically look around, lift up your eyes and see all around. You know, these are all going to bow down to the glory of the Lord. அவர் சொல்கிறார், இப்பொழுது உங்களுடைய கண்களை உயர்த்தி நீங்க சுற்றிலும் பாருங்கள், பார்க்கிறது எல்லாம் உங்களுக்கு முன்பாக பணிய போகிறது என்று. And then it carried on from there, and in verse 60 chapter 61 you can see here that he is saying that the spirit of the Lord is upon me. Now it is the glory of the Lord is coming, and it's a prophetic word about Jesus, the one who is going to give the salvation, bring salvation, is going to come. That is what is the word. அப்படியே 60 இருந்து தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்து ஐசாயா 61 முதல்ல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இருப்பார் என்று சொல்லி இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் வருகிறது. தேவனுடைய மகிமை உதிக்கிறது. ஆனால் அந்த ரட்சிப்பை கொடுப்பது யார் என்று அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. Now why did this prophetic word come to them? அவர்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வசனம் ஏன் வந்தது? It came on the backdrop of the 2 chapters that was there before that. அதுக்கு முன்பாக இருக்கிற ரெண்டு அத்தியாயங்கள் முன்னே இருக்கிற காரணத்துக்காக தான் அது வந்தது. In verse chapter 58, if you read the first verse, 58வது அதிகாரத்துல முதல் வசனத்தை படித்தோம் he என்றால், starts by saying, cry aloud, spare not, lift up your voice like a trumpet, tell my people their transgressions and the house of Jacob their sins. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. Now you can see what was the gist of 60 and 61 coming was from verse Isaiah 58. He's saying, cry aloud, spare not. He's saying to Isaiah, cry aloud, spare not, lift up your voice like a trumpet, tell my people their transgressions and the house of Jacob their sins. இப்போ அந்த 61ல ஏன் அந்த வசனம் வருது, தீர்க்க தரிசனம் வருது? 58:1 சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனங்களுக்கு அவர்கள் மீறுதலை யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்ற அந்த வசனத்தில் இருந்து. You know, that was what was the starting point of what the Lord was speaking to the people and saying that
shout out and say all their transgressions and the house of Jacob their sins. அதுதான் துவங்கும் இடம். அதுதான் அந்த யாக்கோபின் வீட்டாரிடத்தில் அவருடைய பாவங்களை சத்தமிட்டு சொல்லு என்று தேவன் சொல்லுகிறார். This is a day and age that if you say sin means no one likes it. இந்த காலத்திலே பாவம் என்று சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. பாவம்னு சொல்றவன் பாவி ஆயிருவான். The one who says about sin becomes the sinner. The one who says sins is also a sinner only, I am saying, but பாவம் என்று சொல்லுகிறவரும் பாவிதான், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். But here you can see now he's saying that in what these Israelite people were doing in Babylon was, even though they were in captive, they knew that they are in captive, but they are seeking the Lord. Okay, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிறையிருப்பில் இருந்தாலும் பாபிலோன்ல அவங்க சிறையில இருக்கும் பொழுதும் தேவனை தேடுகிறார்கள். In verse 2 you say, they seek me daily and delight to know my ways, as a nation that did righteousness and did not forsake the ordinance of their God. They ask of me the ordinance of justice. They take delight in approaching God. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை சிறிது வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். So these Israelite people didn't forget God in Babylon. They were in trouble. In the midst of trouble, might be before they forgot God, but in the midst of the trouble, they are now trying to seek the Lord daily. They are trying to ask the Lord of their ways. How can I delight you? How can I make you happy, Lord? They are just shouting out, just like how sometimes we might do, isn't it? How can you make you happy, Lord? In the middle of all the troubles in captivity, we will say. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோன்ல இருக்கும் பொழுது, சிறையில இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை மறக்கவில்லை. முதல்ல வேணா ஒருவேளை மறந்திருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கும் பொழுது, பிரச்சனைகளின் மத்தியில இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை மறக்காமல் தேவனிடத்திலிருந்து சத்தம் விடுகிறார்கள். தேவனே, உங்களுடைய வழிகளை நாங்கள் அறிய வேண்டும். தேவனே, உங்களை எப்படி நாங்கள் பிரியப்படுத்துகிறது, பிரீதிப்படுத்துகிறது என்று நாம் சில வேளை சொல்றது போல அவர்கள் சொல்லுகிறார்கள். In verse 3 he is saying, why have we fasted, they say, and you have not seen? Why have we afflicted our souls and you take no notice? நாங்கள் உபவாசம் பண்ணுகிற போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். So they were trying to do many things to please the Lord in their captivity, to show that they are seeking the Lord. தேவனை பிரீதிப்படுத்துவதற்கு, தேவனை நான் தேடுகிறோம் என்று அறிவதற்கு அவர்கள் பல காரியம் அந்த சிறை இருப்பிலே செய்து கொண்டு இருக்கிறார்கள். And then the Lord starts speaking back. அப்பொழுது தேவன் அவங்களிடம் பேச ஆரம்பித்தார். He says in that 3, in fact, in the last part, in fact, in the day of your fast you find pleasure. இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயம் செய்கிறீர்கள். And then he starts saying to them that, see, you have been fasting. You are fasting, abstaining from food and whatever, and fasting. தேவன் சொல்கிறார், நீங்கள் உபவாசிக்கிறீர்கள். நீங்க சாப்பாடு சாப்பிடாமலோ வேற எதையோ எல்லாம் விட்டு நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள். And you are denying yourself of food and you are fasting and you are trying to reach me so that I will be delighted in you and I will hear you. சாப்பாடு சாப்பிடாமல் நீங்கள் உபவசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அதை பார்த்து நான் உங்கள் மேல் பிரியப்பட்டு நான் உங்களை கேட்பேன், உங்களுடைய சத்தத்தை கேட்பேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். So they were doing fasting, and then in the end, after that you can see that they also started observing the Sabbath day. அவர்கள் உபவாசித்துக் கொண்டு இருந்தார்கள். அந்த அந்த சாப்டர்ல கடைசியில பார்க்கலாம், அவர்கள் சாபத் நாளையும் ஆச்சரித்தார்கள். So they were fasting and trying to approach the Lord. They instituted the Sabbath day, even though they cannot make a sacrifice in Babylon, but they actually observed the Sabbath day there. அவர்கள் உபவாசம் இருந்து தேவனை தேடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த சாபத்தை கொண்டாடி, அவர்கள் அங்கே பலியிட முடியாது, ஆனாலும் அந்த சாபத்தை கொண்டாடி தேவனிடம் செல்ல பார்த்தார்கள். So one after another they were doing good things and goodness of them was being shown out to the Lord. ஒன்றுக்கு பிறகு ஒன்றாக அவர்கள் நல்ல காரியங்களை செய்து அவர்களுடைய நன்மையை தேவனுக்கு காண்பித்துக் கொண்டு இருந்தார்கள். They were showing their goodness, but God saw wrong in their goodness. அவர்களுடைய நன்மையை தேவனுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே பிழையை தேவன் பார்த்தார். You know what?
when a situation comes, it is a very natural thing for a Christian to try show our goodness to the Lord. ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் சாதாரணமாகவே அவனுக்குள்ள இருக்கிற நன்மையை காண்பிக்க பார்ப்பான். We try to bring the goodness that is out of us, and we might now think that that goodness is going to please the Lord. நமக்குள்ள இருக்கிற நன்மையை வெளியில கொண்டு வந்து அந்த நன்மையானது தேவனை பிரீதிப்படுத்தும் என்று சொல்லி நாம் அதை This was காண்பிக்கிறோம். what they were doing. If you are trying to bring a goodness out of you, thinking that you are going to please the Lord, உங்களுக்குள்ளே இருந்து ஒரு நன்மையை வெளியில கொண்டு வந்து அது தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் mostly that will be a wrong, because you cannot satisfy God by trying to bring a goodness out of you from whatever it is to please him in these times of brokenheartedness and captivity and everything. You cannot. பெரும்பாலான நேரத்திலே அது தவறாக தான் இருக்கும். ஏனென்றால் தேவனை நமக்குள்ளே இருந்து கொண்டு வருகிற நன்மையினாலே நாம் பிரியப்படுத்த முடியாது. You will see that you will do it all outwardly, but you will be, if you might not see inside. If you start seeing inside or ask the Lord to see inside, then he will show you what is inside. வெளித்தோற்றத்திலே நாம் இது எல்லாத்தையும் காண்பித்துக் கொண்டிருப்போம். நாம் உள்ளே பார்ப்பதில்லை. ஆனால் தேவனிடத்திலே தேவனே எனக்கு உள்ளாக நீங்கள் பாருங்கள் என்று காண்பீங்கள் என்று சொன்னால் தேவன் காண்பிப்பார். So they started fasting. அவர்கள் உபவாசிக்க ஆரம்பித்தார்கள். Fasting is to do with denying. உபவாசம் என்றால் என்ன? எதையோ ஒன்று நாம் தவிர்க்கிறது. So they were denying food for themselves. அவர்களுக்கு சாப்பாட்டை அவர் தவிர்த்து கொண்டிருந்தார்கள். And they were ready to deny their food for them. அவர்கள் சாப்பாடை தவிர்க்க ஆயத்தமாக இருந்தார்கள். But what wrong God found in them, or what God was accusing them, was saying that you are ready to deny food, but you are not ready to deny yourself. தேவன் அவர்களுக்குள்ள என்ன பிழையை கண்டுபிடித்தார், என்ன குற்றத்தை கண்டுபிடித்தார் என்றால், நீங்கள் வந்து அந்த சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்களையே தன்னைத்தானே வேண்டாம் என்று நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீர்கள். You are not denying yourself. Verse 4 onwards is, indeed you fast for strife and debate and to strike with the fist of wickedness. You will not fast as you do this day to make your voice heard on high. Verse 4. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். A fasting is a day that you institute to deny yourself in front of the Lord. உபவாசம் என்றால் என்ன? தம்மையே தேவனுக்கு முன்பாக நான் இல்லை என்று நாம் தள்ளி காண்பிப்பதுதான் அந்த நாள் தான் உபவாசம். If you deny yourself, then whatever food you are denying your body is going to be acceptable in God's eyes. நம்மையே நாம் வெறுத்தோம் என்றால் அப்பொழுது நாம் தவிர்க்கிற அந்த சாப்பாடு தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும். In this world, food is important. இந்த உலகத்திலே சாப்பாடு முக்கியம்தான். So we might think that denying food means I am denying myself, literally I am showing to God. ஏதோ நான் சாப்பிடாம இருந்தால் நான் என்னையே மறுக்கிறேன் என்று சொல்லி நான் தேவனுக்கு காண்பிக்கிறேன் என்று. According to world we need food. Yes. உலகத்தின்படி நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு தேவை. But the Lord wants you to deny yourself. ஆனால் நம்மையே நாம் மறுதலிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If you want to follow me, you need to deny yourself and take up your cross and follow me. தேவனை இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நம்மையே நாம் மறுதலித்து சிலுவையை எடுத்து தேவன் பின்பாக செல்ல வேண்டும். So God's accusation was that you are not denying yourself on the day of fasting. தேவனுடைய குற்றம் சாட்டு என்னவென்றால் அந்த உபவாச நாளிலே நீ உன்னை மறுதலிக்கவில்லை. And if you are on the day of fasting, if you are fasting yourself for showing your goodness to the Lord, நீ உபவாசம் இருந்தாய் என்றால் அந்த நாள்ல உன்னுடைய நன்மையை தேவனுக்கு காண்பிக்கிறதுக்காக இருந்தாய் என்றால், then he is saying that you didn't do your duty towards other people. அப்பொழுது நீ மற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யவில்லை. So he is saying that you know what, you are fasting, but you are fasting with all, not losing the bond of wickedness. You are holding all captive other people with all your heart and stuff. No, nothing is changed within you, and your duty towards others is not being fulfilled. And do you call this a fasting? நீ உபவாசம் இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே இன்னும் சூதுவாதுதை வைத்து மற்றவர்களை சிறையிலே வைத்து இந்த அக்கிரம காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். இதுதான் உபவாசமா என்று தேவன் கேட்கிறார். Now I am not speaking about fasting.
நான் உபவாசத்தை குறித்து Or I'm பேசவில்லை. not saying about you fasting and doing like this. நீ உபவாசித்து இதை செய்கிறாய் என்று நான் சொல்லவில்லை. But the sin that is within us is we are not ready to deny ourselves. நமக்குள்ளே இருக்கிற பாவம் என்ன என்றால் நம்மையே நாம் மறுதலிக்க விருப்பம் இல்லாமல் We are இருக்கிறோம். not ready to deny ourselves, but we are ready to deny some things from outside to show our goodness in front of the Lord. நம்மை மறுதலிக்க நம்மளுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை மறுதலித்து தேவனுக்கு காண்பிக்கிறோம். I'll say you a secret. நான் இப்பொழுது ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். Lots of goodness is going to come in the coming days. வரும் நாட்கள்ல நிறைய நன்மைகள் வரப்போகுது. You know why it is? It is Lent days. ஏனென்றால் இப்பொழுது அந்த அந்த ஈஸ்டருக்கு முன்பாக உள்ள நாட்கள். I gave up chocolate. நான் சாக்லேட்டை விட்டு விட்டேன். I gave up, whatever it is, chicken and meat. நான் சிக்கன் இல்லை இறைச்சியை விட்டு விட்டேன். You know, I would think that you should go the other way around. You should not eat any of the other food and say you only eat meat, you know. நீங்கள் மத்தபடியா செய்ய வேண்டும். மீதி எல்லாவற்றையும் நான் சாப்பிட மாட்டேன், நான் இறைச்சி மட்டும் சாப்பிடுவேன் என்று நீங்கள் சொல்ல Rice, வேண்டும். curry powder, chili powder, everything we put and we eat tasty without meat. So our taste is in all these powders only. Sacrifice those powders and keep a thing for you fasting. நல்ல மசாலா எல்லாம் போட்டு நல்ல கறியல் நம்ம நல்ல குழம்பெல்லாம் சமைச்சிட்டு நான் சிக்கன் மட்டும் சாப்பிடுறது இல்லை என்று சொல்லுகிறோம். You know, one person told to me that, for Lent he stopped smoking, it seems. For Lent days, cigarette. He left cigarette for Lent days. ஒருத்தங்க சொன்னாங்க இந்த லென்ட் தினத்துல நான் புகைப்பிடிப்பதை விட்டு விட்டேன் என்று. You know, and he looked at my eyes. என்னுடைய கண்களை பார்த்தார். I also looked at his eyes. நானும் அவருடைய கண்களை பார்த்தேன். So I told that brother, if you have any financial difficulty and you are not able to buy it, this instance I will give you money. You buy and smoke for that 40 days. உங்களுக்கு காசு இல்ல அதனால சிகரெட் வாங்க முடியலன்னு சொன்னா பரவாயில்ல, நான் உங்களுக்கு காசு தரேன், இந்த 40 நாளும் சிகரெட் வாங்கி நீங்க புகை பிடிங்க. That person looked at my eyes again. அவர் மறுபடியும் என்ற கண்களை He couldn't பார்த்து believe that this answer will come from me. நான் இப்படி ஒரு பதிலை சொல்லுவேன் நான் நம்பவே முடியல. Hopefully I think he's left cigarette for his whole life, I think. நான் விசுவாசிக்கிறேன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் அந்த புகைப்பிடிக்கிறதை விட்டு விட்டார் என்று. So you can all try to show our goodness by trying to deny ourselves of something here and there. ஏதோ இங்கே அங்க சில காரியங்களை நாம் மறுதலித்து விட்டு நம்முடைய நன்மையை நாம் காண்பிக்க விரும்பலாம். But you know what? Christ denied himself. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை He தான் gave மறுதலித்தார். himself for you and me. உங்களுக்காக எனக்காக அவர் தன்மையை And கொடுத்தார். he is asking you to deny yourself. இப்பொழுது நம்மை நாம் மறுதலிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். Everything that was related to their self, their character, their attitude, their every thought that was there for themselves and towards others, what had to be denied. அவர்களுக்கு நேராகவும் மற்றவர்களுக்கு நேராகவும் அவருக்குள்ளே என்ன எண்ணங்கள் விசாரங்கள் இருந்ததோ அதையெல்லாம் மறுதலிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். You know, and they, by doing all this, they were trying to delight themselves in the Lord, and they know that when they deny themselves, will they be able to delight in the Lord? That is a question mark. இப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் செய்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் தன்னைத்தானே மறுதலிக்கும் பொழுது அவர்களால் அந்த கர்த்தருக்குள்ளே பிரியமாக இருக்க முடியுமா? So they were trying to be so religious. அவர்கள் மதசார்பான காரியங்களை செய்து They கொண்டிருந்தார்கள். wanted to observe fasting as per what Lord has ordained, and they wanted to observe the Sabbath day as the Lord had ordained. தேவன் நியமித்தபடி உபவாசிக்க பார்த்தார்கள். தேவன் நியமித்தபடி சாபத் நாளை கொண்டாடினார்கள். But they were religious, but they were not righteous in the eyes of God. அவர்கள் மதத்தை பின்பற்றினார்கள், ஆனால் தேவனுடைய பார்வையில அவர்கள் சரியாக இல்லை. The one thing that you need to ask yourself is, are you right in the eyes of God? நீங்கள் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக சரியாக இருக்கிறீர்களா? Now we can all have a statement saying Jesus is my righteousness, so I can be anywhere however I like, you know. நீங்கள் வேணா சொல்லலாம் இயேசுதான் என்னுடைய நீதி, அதனால நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று. If I say to you like Jesus is my righteousness and I come and punch you on your face, will you accept and say amen and go? இப்போ இயேசுதான் என்னுடைய நீதி என்று சொல்லி உன்னுடைய முகத்துல ஒரு குத்து விட்டேனா நீங்க ஓகே ஆமென் சொல்லிட்டு போய்விடுவீங்களா? If another person say Jesus is my righteousness and come and cheat you and steal some things of you, will you say amen and sit there because Jesus is your righteousness? இன்னொருத்தர் வந்து இயேசுதான் உங்களுடைய நீதி என்று சொல்லி அவங்க உங்களிட இருக்கிறதை களவாடி விட்டு உங்களை ஏமாத்தி விட்டு போனால் நீங்கள் ஆமென் என்று சொல்லி சும்மா இருப்பீங்களா? So you can see here that the Israelites were religious, but they were
didn't have any intention of thinking of whether they are righteous in the eyes of God. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள், ஆனால் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறார்களா என்று எண்ணியே பார்க்கவில்லை. That was in the time, those times. அது அந்த நாட்கள்ல. In this modern day Christianity, இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவத்துல people think they are so righteous in the eyes of God because Jesus is righteous. Our righteousness. ஜனங்கள் நினைக்கிறார்கள் நான் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறேன் ஏனென்றால் இயேசு என்னுடைய நீதி. But without religiosity. ஆனால் அந்த மதத்துக்குரிய ஒரு காரியத்தையும் பின்பற்றாமல். See, religion in itself mean it's a system, it's a discipline. மதம் என்று சொன்னால் அது ஒரு ஒழுங்கு. See, man, okay, you say in some they'll say man made religion, okay? சிலவங்க சொல்லுவார்கள் மனிதன் உண்டாக்கின மதம். That means he'll say it's a man made discipline or a system. அதுக்கு அர்த்தம் என்ன? அது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு. It's a system and a discipline to worship whatever they believe. அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்களோ, யாரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை ஆராதிக்கிறதுக்கு அவர்கள் ஏற்படுத்தின ஒழுங்கு. You know, it'll be like, you know, I am righteous in the eyes of God. I am righteous. Jesus is my righteousness, but no religiosity, no system or discipline in our life towards God. That is also not right. நான் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறேன், இயேசுவே என்னுடைய நீதியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் நடந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருப்போம். However, whatever happened, Jesus has already forgiven my sins. He has carried everything on the cross of Calvary. So I am free in Christ, free to now carry on our own ways of sinful life. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை எல்லாம் என்னிலிருந்து எடுத்து போட்டு என்னை விடுவித்தார். அதனால நான் எப்படி வேணாலும் நடக்கலாம், விடுதலையோடு கூட நடக்கலாம். விடுதலை எதுக்கு? எனக்கு என் மனம் போன போக்குல போறதுக்கு. So in this day and age it is righteous. We all think we are righteous in the eyes of God without any religiosity. நாம் என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய பார்வையில நான் நீதியாக இருக்கிறேன், எந்த ஒழுங்குமே இல்லாமல். I can live a good life without worshiping my Lord. நான் தேவனை ஆராதிக்காமல் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். Without a discipline and a system in worshiping the Lord, I can still live a good life. தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கே இல்லாமல் நான் நன்றாக வாழ முடியும் என்று நினைக்கலாம். தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். I can live a good life even without church or fellowship with my fellow brothers and sisters. Yes, I can just live like that. சபை இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் அப்பொழுதும் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் என்று நாம் நினைக்கலாம். I can lead a good life without having a prayer life, without meditating on God's word, hearing God's word. I can live a good life. That is, we think that we are righteous. We bring some of our good righteous acts and sing, I'm not like that person, I'm not like this person. Make ourselves righteous and think that we are not religious. ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாமல், தேவ வசனத்தை வாசிக்காமல், தேவ வசனத்தை கேட்காமல், நான் ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழுகிறேன் என்று சொல்லி, நான் நீதியானவள் என்று சொல்லி நம்முடைய நீதியை, நம்முடைய நன்மையை நாம் வெளியில் எடுத்து காண்பிப்போம். You need to be righteous and also religious. நீங்கள் நீதியாகவும் இருக்க வேண்டும், நீங்கள் ஒழுங்காகவும் மதத்தின் ஒழுங்கோடும் இருக்க வேண்டும். You need to have a system and a discipline in your life to worship, praise your Lord daily. ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் உங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். Because most of them who don't have a system and a discipline to worship the Lord daily, Christians think that God sees me, God knows me, God understands me, and that sort of a picture of your righteousness in front of God, just cheating and deceiving ourselves. தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு ஒழுங்கே இல்லாத ஒரு கிறிஸ்தவன் எப்படி நினைப்பான் என்று சொன்னால், தேவன் என்னை காண்கிறார், தேவன் என்னை கேட்கிறார், தேவன் என்னை புரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி ஏதோ நம்முடைய நீதியின் ஒரு வரைபடத்தை நாம் அப்படியே நம்முடைய மனசுல கொண்டு நடந்துகிட்டு இருப்போம். Why did God organize fellowship as a body of Christ? Because it is a discipline and a system. தேவன் ஏன் ஆண்டவருடைய சரீரமாக கூடி ஆராதிக்க வேண்டும் என்று ஒழுங்கை அவர் சொன்னார்? ஏனால் அது ஒரு ஒழுங்கு. Why did Jesus follow a system and a discipline? ஏன் இயேசு கிறிஸ்துவே ஒரு ஒழுங்கை பின்பற்றினார்? Jesus, when he went to the synagogue in Nazareth, நாசரேத்திலே அந்த தேவாலயத்திலே இயேசு போன பொழுது, he followed the system and discipline that was there in that synagogue. அங்கே இருக்கிற தேவாலயத்திலே இருக்கிற ஒழுங்கை அவர் பின்பற்றினார். They gave him the book of prophet the Isaiah. அவரிடத்துல அந்த ஐசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை அவர்கள் கொடுத்தார்கள். He knew every verses, but he didn't say. He only fixed himself to the discipline, and through that discipline he was able to show God. அவருக்கு எல்லா வார்த்தையும் தெரியும், ஆனாலும் அவர் அந்த ஒழுங்கை கையாண்டு அதை பின்பற்றி அந்த ஒழுங்கின் மூலமாக அவரை வெளிப்படுத்தினார். He took the scroll, he read from there the words prophet Isaiah that is concerning himself. So you can see how God the Father works a discipline in Jesus's life
when he submitted to that discipline. அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவர் எடுத்து அதை திறந்து அதை வாசித்து அதுல அவரை குறித்து எழுதி இருக்கிற பகுதியை அவர் வாசித்தார். அப்படிதான் பிதாவாகிய தேவன் அந்த ஒழுங்கில் இருந்து நம்மளுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். So unless you have righteousness, you are righteous in the eyes of God, and you also need to be religious in the eyes of God. Righteousness and religiosity goes together. நாம் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும், அதே நேரத்துல மதத்தின் ஒழுங்கையும் நாம் பின்பற்ற வேண்டும். Because you need to have some certain systems and discipline in your life and with your righteousness. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில சில ஒழுங்குகள் நம்மளுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது, நீதியின் கூட. Pray without ceasing. இடைவிடாமல் In ஜெபம் all பண்ணுங்கள். circumstances give thanks to the Lord. எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு Do நன்றி not செலுத்துங்கள். neglect the meeting together. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். Praise and worship him with hymns and songs all time. சங்கீதங்களோடும் பாடல்களோடும் அவரை ஆராதித்து துதியுங்கள் எவ்வேளையிலும். Is it not religiosity? It is a religiosity. You need your righteousness backed by your religiosity. ஆமா, அது மதத்தை சேர்ந்ததுதான். நம்முடைய நீதிக்கு பின்பாக இந்த மதத்தின் ஒழுங்குகளும் இருக்க வேண்டும். There might be people who are just doing it for religious sake. They will do as a religion, just do like Israelite people, just doing it without their heart. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல பல பேர் இந்த ஒழுங்கை மதத்தை சார்ந்து மட்டும் செய்யலாம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல. But you and me have been made righteous through Christ Jesus. ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மூலமாக நீதிகரிக்கப்பட்டிருக்கோம். And you have been added to the church, and you are made a part of a system and a discipline. நாம் சபைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறோம், அந்த ஒழுங்குக்கு ஒரு பங்காளிகளாக அதுக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். You know, we all need to work for our food. நாம் எல்லோரும் நம்முடைய உணவுக்காக வேலை செய்ய வேண்டும். Worship and work goes together. ஆராதனையும் வேலையும் ஒன்றாக தான் You போகிறது. cannot separate worship and work. ஆராதனையும் கிரியையும் நாம் பிரிக்க முடியாது. That means you will do a double life. You know, in work you will be an entirely different people, another personality, worldly, and when you're coming and worshiping you are godly. So worship and work go together. ஆராதனையும் வேலையும் ஒரே போல போக வேண்டும். இல்லை என்றால் வேலை ஸ்தலத்துல நாம் வித்தியாசமாக இருப்போம், ஆராதிக்க வரும்போது வேற மாதிரி Or இருப்போம். worship and student, you know, needs to go together. இப்போ ஆராதனையும் ஒரு ஸ்டூடெண்டாக இருப்பதும் ஒன்றாக போக வேண்டும். You know, just like how righteousness and religiosity goes together. எப்படி அதே போலதான் நீதியும் மதத்தின் ஒழுங்கும் ஒன்றாக செல்ல வேண்டும். So here prophet Isaiah is now God is speaking through prophet Isaiah and saying, all your goodness that you are trying to show in front of God in me, so that I will hear you. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு முன்பாக காண்பிக்கிற இந்த நன்மை எல்லாம் நான் உங்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கிற காரியங்கள் எல்லாம், these things all are wrong in my eyes. இதெல்லாம் என்னுடைய பார்வைக்கு தவறாக இருக்கிறது. Your goodness is wrong in my eyes. உங்களுடைய நன்மைகள் என்னுடைய பார்வைக்கு தவறாக இருக்கிறது. If God says your badness is wrong in my eyes, we can accept. But he is saying your goodness is wrong in my eyes. இப்ப தேவன் சொல்ற உங்களுடைய தீமை எனக்கு தவறாக இருக்கிறது என்று சொன்னால் அது சரிதான். ஆனால் என்னுடைய நன்மை அவருக்கு தவறாக இருக்கிறது Because there is என்றால், sin in you. ஏனென்றால் உனக்குள்ளே பாவம் You இருக்கிறது. have sin in you that you are now trying to bring things outside, hiding your sin so that you want to prove yourself right in the eyes of God. உனக்குள்ளே பாவம் இருக்கிறது, அதை மறைத்து வைத்து நன்மையான காரியங்களை வெளியே எடுத்து எனக்கு முன்பாக நீ காண்பிக்கிறாய். Now God didn't leave him there. தேவன் அப்படியாக விட்டு He விடல. didn't leave the Israelites there. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி விட்டு They விடல. were trying to show their good part which they had no, அவர்களுக்கு தெரிந்த அந்த நன்மையை அவர்கள் காண்பித்துக் but they had கொண்டிருந்தார்கள். lots of bad parts. ஆனால் அவர்களுக்குள்ளே தீமை Now நிறைய Isaiah இருந்தது. 58 was every goodness that the Israelites were trying to show when they had sin in them, trying to hide it. ஐசையா 58 ஃபுல்லா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்குள்ளே பாவம் இருந்த அந்த தீமையை மறைத்து அந்த நன்மையை காண்பிக்கிறது குறித்தான அந்த நன்மையை குறித்து இருந்தது. But now in Isaiah chapter 59, the Lord is now exposing all their outward badness. ஆனால் ஏசாயா 59வது அதிகாரத்திலே அவர்களுக்குள்ளே இருக்கிற தீமையை வெளிக்காட்டுகிறார். See, if our goodness itself is wrong in the eyes of God, then think about how our badness will be in the eyes of God. நம்முடைய நன்மையே தேவனுடைய பார்வைக்கு தவறாக இருந்தால் நம்முடைய தீமை எப்படி இருக்கும்? Now he starts Isaiah chapter 59 by saying, ஏசாயா 59வது அதிகாரத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார். Behold, the Lord's hand is not shortened that I cannot save you, nor his ear heavy that I cannot bear. Here, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. now to the Israelites he is saying, what a bold statement.
இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தைரியமாக தேவன் சொல்லுகிறார், That's why he is God. அதனாலதான் அவர் தேவன். He is so bold, அவர் தைரியமானவர். and he knows that in the boldness he can change them. அந்த தைரியத்தினாலே இவர்களை மாற்ற முடியும் என்று தேவன் You know, அறிகிறார். he says, behold, my hand is not short to save you. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. If I would have thought that minute I could have saved you, but do you think that my hand is short to save? My hand is not short to save you. நினைத்தால் நான் அந்த நொடி பொழுதே உன்னை ரட்சிக்க முடியும், என்னுடைய கரம் குறுகினது என்று நீ நினைக்கிறாயா? My hand is not short so that I cannot save you. ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி If you போகவில்லை are என்று thinking தேவன் that way, சொல்லுகிறார். you are wrong. Don't try to bring more of your goodness in front of me. அப்படியாக நீ நினைத்தாய் என்றால் நீ தவறாக நினைக்கிறாய். உன்னுடைய நன்மையை மேலும் மேலும் எனக்கு முன்னே கொண்டு வராதே. Nor my ears is not closed or heavy. You know, you have a heavy ear, no? You cannot hear. Nor my ear is not heavy that I cannot hear you. I can hear every word that you are trying to say to me. கேட்க கூடாத படிக்க என்னுடைய செவி மந்தமாகவும் இல்லை, மந்த செவி உள்ளது, கேட்க முடியாது. அந்த மாதிரி என்னுடைய செவி மந்தமாகவும் இல்லை, நீங்க சொல்லுவதை நான் கேட்காமல் இருப்பதில்லை. But in verse 2 he says, but your iniquities have separated you from your God. ஆனால் இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே நடுவாக And your இருக்கிறது. sins have hidden his face from you, உங்கள் பாவங்களே அவரை உங்களுக்கு செவி கொடாதபடி தடுக்கிறது so என்றார். that he will not hear. அவர் கேட்காதபடிக்கு. For your hands are defiled with blood, and your fingers with iniquity. Your lips have spoken lies, your tongue has muttered perversity. மூன்றாவது Sorry, வசனத்தை yeah, படி. you are மூன்றாவது supposed to be, வசனத்தை sorry. படி. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யே பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. Then he carries on saying this and this. This is your homework. Go home and read 58, 59 and then go to 60, 61. அப்படியாக 59 அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். நீங்கள் வீட்டுக்கு சென்று 58, 59, 60, 61 படிங்க. Then when this has been exposed to the Israelites as a prophetic word from the Lord, தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசன வசனமாக இது வெளிப்பட்ட பொழுது, they were right from everything within their heart has come out. They are seeing that they are sinful right in inside. They cannot hide themselves from the Lord. அவங்களுடைய இருதயத்துல இருந்தது எல்லாம் வெளியில வந்துடுது. அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து மறைக்க முடியாது என்று அவர்கள் அறிந்து How விட்டார்கள். many times we are trying to hide ourselves from God by trying to bring this, that, everything here, this person, that problem, this problem, every problem we try to bring in front of us to hide ourselves from the Lord. எத்தனை முறை நம் தேவனிடத்திலிருந்து நம்மை மறைத்துக் கொள்வதற்காக அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த மனுஷன், இந்த மனுஷன் சொல்லி எத்தனை காரணங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். Everything was sorted in that 2 chapters. அந்த 2 அதிகாரத்திலேயே தேவன் அதை The prophetic எல்லாவற்றையும் word of the Lord கையாண்டார். came and everything that was inside them was exposed. அந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வசனம் வந்து அவர்களுக்குள்ள இருந்தது எல்லாம் வெளியில வந்துருச்சு. They now realized that they were sinful. இப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நான் பாவி என்று. They are sinful right from their core inside. அவர்களுடைய உள்ளந்தரியங்களிலிருந்து அவர்கள் பாவிகள் என்று அறிந்து கொண்டார்கள். When they realized that they were sinful right in their core, they were broken hearted. அவர்களுடைய உள்ளந்தரியங்களில் இருந்தே அவர்கள் பாவி என்று அவர்கள் அறிந்த பொழுது அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. Why do we get broken hearted? நம்முடைய இருதயம் எப்படி நொறுங்குகிறது? Someone didn't say something, someone didn't give something, I didn't get this, Lord promised me that day, I didn't happen this person got this, I didn't get this, so we are broken hearted. யாரோ எனக்கு இதை செய்யவில்லை, யாரோ எனக்கு இது செய்தார்கள், தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி எனக்கு தரவில்லை, அவங்களுக்கு கொடுத்தாங்க எனக்கு தரல, இதெல்லாம் வச்சு நம்முடைய இருதயம் நொறுங்குகிறது. Do you think the Spirit of the Lord is upon me and is anointed me to bring healing to the broken hearted is for all our desires that we put hiding the sin that is there within us, that we are not trying to address? கர்த்தருடைய ஆவி அவர் மேல இருந்து அவர் இந்த இருதயத்தை நொறுங்குண்டவர்களை குணப்படுத்த அந்த அபிஷேகம் பெற்றிருப்பது என்னுடைய ஆசா பாசங்களுக்காக குணம் தருவதற்கா? It is for someone who is broken hearted because they realize that they are sinful. அவர்கள் பாவி என்று உணர்கிறதுனால யாரு இருதயம் நொறுக்கப்படுகிறதோ அவர்களுக்காக அது செய்யப்படுகிறது. For I know that there is nothing good that is there in my flesh. ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய மாம்சத்துல நன்மை எதுவுமே இல்லை என்று. Even though I want to do good, I want to think good, the sin within me is not allowing me to even think good. நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், நான் நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் எனக்குள்ளே இருக்கிற பாவம் என்னை நன்மை செய்யறதிலிருந்து தடுக்கிறது. Do you and me not realize that ourself, myself within us
within me is alienated to God by nature? உங்களுக்கும் எனக்கும் தெரியவில்லையா, நான் என்கிற என்னுடைய மாம்சம், நான் என்கிற அந்த ஆள் தேவனிடத்திலிருந்து பிரிந்து இருக்கிறது. உனக்குள்ளே இருக்கிற அந்த The very name of God makes us uncomfortable. Our very self, our nature is that. இயற்கையாகவே நம்முடைய இயல்பு எப்படி என்றால் தேவன் என்கிற நாமத்திலிருந்தே நாம் தூர ஓடுகிறோம். You know how many times we have seen when someone takes a name of the Lord or something, started, like, it becomes such a thing. I'm not saying in that way, but it is by nature we are alienated against God. எத்தனை முறை நடந்திருக்கிறது, யாராவது ஒருத்தங்க தேவன் என்று சொன்னா அப்பா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு. ஏனென்றால் அது இயற்கையாவே நாம தேவனை விட்டு பிரிந்துதான் இருக்கிறோம். It has come right into the church. It has come right into our life that the word or name of God itself is alienating us. அது சபைக்குள்ளே வந்து விட்டது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டது. தேவன் என்கிற அந்த வார்த்தையே நம்மை தேவனை விட்டு ஓட செய்கிறது. So because there is a rebel inside me, you and me need to realize there is a rebellion, a rebel. Myself is a rebel. ஏனென்றால் எனக்குள்ளே நான் ஒரு முரட்டாட்டம் பிடித்தவன் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். That's why the Lord could not deal with your and my old nature. அதனாலதான் நம்மளுடைய பழைய சுபாவத்தை தேவனால கையாள முடியாமல் போனது. That's why Lord said, in Christ you are a new creation. The old cannot be repaired. அதனாலதான் தேவன் சொன்னார், கிறிஸ்துவுக்குள்ளே நீ ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறாய், பழையதை அவர் சரிப்படுத்த முடியாது. You and me might be trying to repair the old man within you, trying to make the old man good. நீங்களும் நானும் நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனை நம்ம ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம். அந்த பழைய மனுஷனை நல்ல மனுஷன் ஆக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். You have heard a saying which says that you cannot teach an old dog new tricks. இப்படியாக ஒரு சொல்லப்படுகிறது, அந்த பழைய நாய்க்கு, அந்த வயசான நாய்க்கு புதிய ட்ரிக்ஸை நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. So you and me are trying to find goodness within us now to show that my old man, my rebellious man is good, trying to show our old man to God. நமக்குள்ள இருக்கிற நன்மைகளை நாம் ஏன் தேடி பார்த்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு நாம் காண்பிக்க விரும்புகிறோம் என்னுடைய அந்த பழைய மனுஷன், அந்த முரட்டாட்டம் உள்ள மனுஷன் நல்ல மனுஷன் என்று. But the Lord is asking, you are a new creation in Christ Jesus. Show me your new man. Show me the strength of the new man within you. How are you feeding the new man? How are you caring for the new man in your life? ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ இப்பொழுது ஒரு புதிய சிருஷ்டி, நீ ஒரு புதிய மனிதன், உனக்குள்ள இருக்கிற புதிய மனிதனை நீ எனக்கு காண்பி. அந்த புதிய மனிதனுக்கு நீ எப்படி உணவு கொடுக்கிறாய், அதை எப்படி பலப்படுத்துகிறாய்? All time in this world we will be fighting. Being in the kingdom of God, we need to fight against the kingdom of Satan. எப்பொழுதுமே இந்த உலகத்திலே நாம் தேவராஜ்யத்திலே இருக்கும் பொழுது சாத்தானின் ராஜ்யத்தோடு கூட சண்டை போட்டுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். Flesh here, we are fighting with flesh against spirit. இப்பொழுது நாம் இந்த மாம்சத்திலே இருக்கும் பொழுது நாம் ஆவிக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். Day within us being a new man, we are fighting with and suppressing the old man who is trying to rise up. ஒவ்வொரு நாளும் நாம் புதிய மனுஷனாக இருக்கும் பொழுது நமக்குள்ளேயே அந்த பழைய மனுஷனோடு கூட சண்டை போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அவன் மேலே எழும்பாதபடி. The solution for the old man is crucify that old man on the cross of Calvary. அந்த பழைய மனிதனை என்ன செய்ய வேண்டும்? அந்த கல்வாரி சிலுவையிலே நாம அறைந்து விட வேண்டும். You need to, that's why in Galatians it says that crucify yourself crucify your flesh along with its passions on the cross of Calvary. அதனாலதான் கலாத்தியரிலே எழுதப்பட்டிருக்கிறது, நம்மையே நம் சிலுவையில அறைய வேண்டும், நம்முடைய ஆசைகள் நம்முடைய ஏக்கங்களோடு கூட சேர்ந்து. So when a man realizes that he is sinful, ஒரு மனிதன் தான் பாவி என்று உணரும் பொழுது every man will realize that he is sinful. ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்வான் அவன் பாவி என்று. Some person is starting there, but even what Apostle Paul himself saw himself as the chief of sinners. அப்போஸ்தலனாகிய பவுலே சொன்னார், பாவியிலே பிரதான பாவி நான் என்று. Because he saw himself as a rebel, as a sinful man. In Romans chapter 7 he is saying, I am trying to do everything good, but I cannot do good. Something within me is fighting. அவர் ஒரு முரட்டாட்டம் உள்ளவர், அவர் ஒரு பாவி என்று அவர் கண்டார். ரோமர் 7வது அதிகாரம் அவர் சொல்லுகிறார், நான் நன்மை செய்ய பார்க்கிறேன், ஆனால் என்னால நன்மை செய்ய முடியவில்லை என்று. And he was broken hearted. Always he walks broken hearted. அவருடைய இருதயம் நொறுங்குண்டது, அவர் இருதயம் நொறுங்குண்டதோடு கூட நடந்து கொண்டே இருந்தார். He needed healing every day. ஒவ்வொரு நாளும் அவருக்கு சுகம் தேவையாக இருந்தது. Because as long as you live in this world, you need healing every day from your broken heartedness, because we know we are sinful. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு சுகம் தேவை நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து. ஏனென்றால் நாம் பாவியாக இருக்கிறோம். We might be want to read, everyone we know that we need to read the Bible and pray every
every day, might Now- be in the morning, might be. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கோம் காலையில நாம் வேதத்தை வாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று. Now, why we need to read the Bible and pray? நாம் ஏன் வேதத்தை வாசித்து ஜெபிக்க வேண்டும்? One thing is we need healing. ஏனென்றால் நமக்கு சுகம் தேவை. Because we are broken hearted and we need healing. ஏனென்றால் நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது, நம்மளை குணமாக்க வேண்டும். That's what the Lord Jesus is anointed by the Father so that he'll heal the broken hearted. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினால அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார், அந்த நொறுங்குண்ட இருதயத்தை These Israelites குணப்படுத்த. were broken hearted. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நொறுங்குண்ட Two இருதயத்தோடு கூட chapters இருந்தார். 58 and 59 broke their heart completely and they knew why God is not hearing them. அதிகாரம் 58 59 அவருடைய இருதயத்தை நொறுக்கிற்று, அவர்கள் அறிந்தார்கள் ஏன் தேவன் அவருடைய கூக்குரலை But கேட்கவில்லை the என்று. Lord started blessing when they were broken hearted. Healing came through Isaiah 60 and 61. அவர்களுடைய இருதயம் நொறுங்குண்டு இருந்த பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது. ஏசாயா 60 61. See, the word of God is meant to expose sin in our life. தேவனுடைய வசனமானது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் இருக்கிறது. Law came through Moses. லா மோசே மூலமாக வந்தது. But when we know our sin is being exposed, then we need grace through our Lord Jesus. நம்முடைய பாவம் வெளிப்படுத்தப்படும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாக வருகிற கிருபை நமக்கு தேவையாக Everyone இருக்கிறது. who says I am under grace need to know that I am sinful. யாரெல்லாம் நான் தேவனுடைய கிருபைக்கு அடியில இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ நான் பாவி என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். That's why John in the Gospel of John he says, like law came through Moses but grace and truth came through Jesus Christ. அதனாலதான் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக வந்தது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசுவின் That's மூலமாக why the வந்தது. Spirit of the Lord is upon him and he's anointed him to bring healing to the brokenhearted, to free the captives. அதனாலதான் தேவனுடைய கர்த்தருடைய ஆவி அவர் மேல இருந்தது, அவருடைய அபிஷேகம் அவர் மேல இருந்தது. அந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணப்படுத்தவும் சிறையில இருக்கிறவர்களை விடுதலையாக்கவும். See, Apostle John he says in chapter 3 and he's exposing the sinfulness of people of why they are being condemned. அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த 3வது அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க ஏன் அந்த 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 நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்கள் என்று. Why are people condemned? அந்த ஜனங்கள் ஏன் நியாயம் Why are தீர்க்கப்படுகிறார்கள்? people under condemnation? அந்த நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் Because எதுக்காக? of sin. பாவத்தினாலே In தான். verse 19 is saying 3:19 and this is the condemnation that the light has come into the world and men loved darkness rather than light because their deeds were evil. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் So இருக்கிறது. you and me are under the condemnation if knowing that the light is coming and you are loving darkness and evil. வெளிச்சம் வந்திருக்கு, ஒளி வந்திருக்கிறது என்று அறியும் பொழுது கூட அந்த இருளையே நாம் நேசித்து அந்த இருளுக்கு அடியிலே இருந்தால் நாமும் யாக்கின் தீர்ப்புக்கு அடியில தான் இருக்கிறோம். Everything that is passing over our life, fear, anxiety, depression, untrustworthiness, unfaithfulness, adultery, fornication, lust, backbiting, jealousy, greed, mind confused, everything that we saw in the worship, we saw or something and all. Yes. இந்த நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா இந்த காரியங்களும் மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, தேவனுக்கு இந்த அந்த மாம்சத்தின் சகல கிரியைகளும் வருகிறது இதனாலே தான். You first thing you have to go inside and see, is there sin in me? முதலாவதாக நாம் போய் பார்க்க வேண்டும், எனக்குள்ளே பாவம் இருக்கிறதா? Is there sins? Jesus came so that he could save his people from their sins. பாவம் இல்ல, பாவங்கள், எனக்குள்ளே பாவங்கள் இருக்கிறதா? இயேசு வந்ததே நம்முடைய பாவங்கள் இருந்து நம்மை விடுவிக்க. We'll say like, oh, I'm always anxious, I'm always worrying, Lord save me. நான் எப்பொழுதும் ஒரு கவலையாக தான் இருக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு டென்ஷனாக இருக்கிறது, தேவனே என்னை ரட்சியும். We think that it is like whenever you're worried, God will immediately come and wipe your worries off. நாம் நினைக்கிறோம், நாம் சுகமாக இருக்கும் பொழுது தேவன் உடனே வந்து நம்முடைய சோகத்தை எல்லாம் அழித்து போடுவார் என்று. Do you know that anxiety or worry is a sin? உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி கவலைப்படுவதே ஒரு பாவம் என்று? I'm not saying about a disorder like anxiety disorder. I'm not touching that at all. If something has that is a different case, okay? But I'm saying I'm just worrying daily, something same worry going on, or something we find every day to worry about and being anxious. Yes, it is a sin.
இப்ப ஆன்சைட்டி டிசார்டர்னு ஒரு நோய் இருக்கிறது, அதை குறித்து நான் சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் இதை குறித்து எனக்கு கவலை, அதை குறித்து எனக்கு கவலை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது, அதை குறித்து நான் சொல்லுகிறேன். You know, I know that we won't like it, but it is a sin. Worrying, anxiety is a sin. எனக்கு தெரியும் அது நம்மளுக்கு பிடிக்காது என்று, ஆனாலும் கவலைப்பட்டு கொண்டு இருப்பது ஒரு பாவம். You know, when the Lord is saying about worrying, He's giving from Matthew chapter 6, verse 25 to 34. He's saying the reason for worrying. மத்தேயு 5வது அதிகாரம் 26ல இருந்து 34 வரை, 25ல இருந்து 34 வரையும் சொல்லுகிறார் அந்த He's கவலைகளை saying in verse குறித்து. 25, therefore I say to you, do not worry about your life, what you will eat or what you will drink, nor about your body, what you will put on. Is not life more than food and body more than clothing? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்துகள் அல்லவா. And if you go and read, he's giving 8 points of why you should not worry. எப்படி எதுக்காக கவலைப்படக்கூடாது என்று சொல்லி 8 பாயிண்டை தேவன் கொடுக்கிறார். Look at the birds of the air. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். Do you not know the Father knows what you are passing through? உங்க பிதாவுக்கு தெரியாதா நீங்கள் எதிர் வழியாக கடந்து Does போகிறீர்கள்? not God clothe even the grasses? இந்த புல்லை கூட தேவன் உடையை கொடுக்கவில்லையா? You know, then how are you? You know, even that is getting, then how great are you? அதுக்கே கிடைக்குதுன்னா நீங்க எவ்வளவு பெரியவங்க. And then, you know, you can see that even to the disciples, he's saying in Matthew chapter 10 verse 19, when the disciples are going to face persecution, he is saying, but when they deliver you up, do not worry about how or what you shall speak, for it will be given to you in that hour what you should speak. அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். In Philippians chapter 4 verse 6, be anxious or do not worry about anything, but it says, but in everything, you know, it says, do not be anxious about anything. பிலிப்பியர் 6வது அதிகாரத்துல 4வது அதிகாரம் 6வது வசனத்தில், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் But விண்ணப்பங்களை in everything by prayer. எல்லாவற்றிலும் ஜெபத்தோடு Prayer கூட, and supplication with thanksgiving let your request be made known to God. உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உங்களுடைய விண்ணப்பங்களையும் எல்லாம் தேவன் நன்றியோடு கூட தேவனுக்கு கொடுங்கள். Nothing can separate us from the love of God, whether it be famine, whether it be life, death, nakedness, peril, whatever it is. He says in ரோமன்ஸ்ல சொல்லுகிறார், எதுவும் நம்மை தேவன் நம் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது, அது வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அது பிரிக்காது என்று. So after all these things, do you now say that anxiousness or worrying is something that we can boast about and go in front of God boasting, saying, I'm always worrying, why are you not doing? Come, is it a drama? இதெல்லாம் கேட்டது பிற்பாடு நாம் சொல்லுவோமா, நான் தேவனுக்கு முன்பாக போய் நான் கவலையாகவே இருக்கிறேன் ஆண்டவரே, கவலையாக இருக்குவேன் என்று பெரிதாக ஒரு நல்ல காரியத்தை போல தேவன் உள்ளத்தை சொல்ல முடியுமா? The point is, we are not realizing or ready to accept that anxiety, worrying is a sin. நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இந்த கவலைப்படுவது ஒரு பாவம் என்று. Because it is coming because of untrustworthiness. You are not able to trust the Lord. ஏனென்றால் அது விசுவாசம் இல்லாததனால தான் வருகிறது. தேவனை நம்மால விசுவாசிக்க முடியல. The main concern that God had against the Israelites was unbelief. You are not able to trust me. அது இஸ்ரவேல் கொடுத்து தேவன் நான் சொன்ன குற்றம் என்ன, நீங்கள் அவிசுவாசியாக இருக்கிறீர்கள், என்னை விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறீர்கள். How much time we will still carry on in unbelief and untrustworthiness without even trying to deal with that? Try to deal with your unbelief with God, His presence, His word. Till that, don't do anything. எவ்வளவு நாள் தான் இன்னும் அந்த அவிசுவாசத்தோட கூடயே நடந்து கொண்டிருக்கிறோம்? அந்த தேவ வசனத்தை வைத்து அந்த அவிசுவாசத்தை நாம் கையாள வேண்டிய நேரம் வருகிறது. The Lord wants us to trust His all knowing, all powerful, majestic, sovereign God. எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் புரிந்திருக்கிற அவருடைய மகா அந்த மேன்மையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விசுவாசிக்க விரும்புகிறார். See, if we are perfect in faith, we will not worry at all. Okay? நாம் விசுவாசத்துல பரிபூர்ணராக இருந்தோம் என்றால் நமக்கு கவலையே இருக்காது. But all of us are lacking in some degree in faith. That we have to accept. Everyone to some degree are lacking in faith. நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும், நாம் எல்லாரும் விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். That we all struggle with some worries of some sort many a times. பல நேரத்துல ஏதோ ஒரு கவலையில நாம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம்.
But the more mature we get in faith, we can overcome certain worries and anxieties. ஆனால் விசுவாசத்தில் நாம் முதிர்ச்சி அடையும் பொழுது சில கவலைகளை நாம் கையாள See, முடியும். in life, we will face new dangers, new threats, new difficulties, new trials, new temptations. Once in a month, twice in a month, once in a day, twice in a day, we'll face new things. நம்முடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில புது ஆபத்துக்கள், புது பயங்கள், புது காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கு. இல்ல மாசத்துல ஒரு தடவை 2 தடவை சந்தித்து கொண்டிருப்போம். We cannot not deal with that and not deal with our unbelief and gather up worry upon worry. Previous days, yesterdays, everything we gather up, new ones, everything we gather up, and our life has become full of anxiety and worry because you are not trying to deal with that worry and anxiety in any way. நம்முடைய அவிசுவாசத்தை கையாளாமல் இந்த கவலைகளை எல்லாம் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். நேற்றைய கவலை, இன்றைய கவலை, நாளைய கவலை, எல்லா கவலைகளையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம் அவிசுவாசத்தை கையாளாமல். You know, we need to learn to put our trust in the Lord, fix ourselves into God's word, His very spirit, that it is not your natural man who is going to try to deal. It is the spiritual man within you who is going to deal and trust with the Lord. நாம் தேவன் மேல நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவருடைய வசனத்திலே தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வசனம், தேவ ஆவியானவர் தான் அந்த அவிசுவாசத்தை கையாளுவார். You know, some of the worries and anxiety, we keep it for years and years, months and months, accumulate, keeping new worries day to day will come, and the life itself will get worried. Then how will not we have a disorder later on? இப்போ நம்முடைய வாழ்க்கையில சில கவலைகளை மாசங்களாக, வருஷங்களாக நாம் சேர்த்து கொண்டே இருப்போம். அதோடு கூட சேர்த்து புதிய கவலைகளையும் நாம் சேர்த்து கொண்டிருப்போம். அப்பொழுது எப்படி ஒரு ஆன்சைட்டி டிசார்டர் வராம இருக்கும்? So we need to learn to go to the next phase of our faith journey so that we will deal with new anxieties and worries and we can overcome them. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் பயணத்தில் நாம் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது நம்முடைய பழைய கவலைகளை நாம் கையாண்டு புது கவலைகள் வருகிறது. Whenever I am afraid, I will trust in you. It's a great song and it's in the Psalm 56, you know. சங்கீதம் 56ல சொல்லப்பட்டிருக்கு, நான் எப்பவெல்லாம் பயப்படுவேனோ அப்பொழுது நான் உம்மில் விசுவாசிப்பேன் கர்த்தாவே என்று தாவீது சொல்லுகிறார். One simple thing you can follow. ஒரு காரியத்தை நீங்கள் பின்பற்றலாம். Most of the worries is about tomorrow. பெரும்பாலான கவலை நாளை குறித்து. It will be genuine worry. அது உண்மையான கவலையாக தான் இருக்கும். But don't try to live your life by the worries of tomorrow. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நாளை கவலை வைத்து வாழாதீர்கள். How? That is what I am trying to say. It's easy to say, but how? ஆனால் எப்படி சொல்வது எளிது. If it is today is there, இன்றைக்கு என்று ஒரு நாள் இருந்தால், learn to live today in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல இன்றைய நாள்ல வாழ கற்றுக்கொள்ளுங்க. Before you start thinking about tomorrow's worry, you live today in the presence of God. நாளை கவலை குறித்து நினைக்கிறதுக்கு முன்பாக இன்றைய நாள் தேவ பிரசன்னத்துல வாழுங்கள். By worrying about tomorrow, you are not living in God's presence today. நாளை குறித்து கவலைப்படுகிறதுனாலே இன்றைய நாள்ல நாம் தேவ பிரசன்னத்திலே வாழாமல் போய் விடுகிறோம். Jesus himself is saying that tomorrow has its own worries. இயேசுவே சொல்லுகிறார், நாளை அதோட கவலைகள் தனியாக இருக்கிறது. But seek first the kingdom of God and his righteousness for today. ஆனால் முதலாவதாக தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் இன்றைய நாளைக்காக. Many people are waiting for their worries to finish so that they can live in the presence of God. பல ஜனங்கள் வந்துட்டு என்னுடைய கவலை முடிந்ததுக்கு அப்புறமா நான் தேவ பிரசன்னத்துல வாழுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். Do you think it is right? அது சரியானதா? Is your wait going to end up in success? அந்த வழி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறதா? As natural man, I will say that let it end in success. But knowing the word of God, I surely know that you need to start living in God's presence today so that tomorrow's worries won't take over you. இயற்கை மனிதனாக நான் சொல்லலாம் ஒருவேளை அது வெற்றியில முடியும் என்று. ஆனால் ஆவிக்குரிய மனிதனாக எனக்கு தெரியும் அது வெற்றியில முடியாது என்று. ஏனால் இன்றைய நாள்ல நம் தேவ பிரசன்னத்திலே வாழ ஆரம்பிக்க வேண்டும். Do what is needed for today. இன்றைக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும். See, if you have come to this Sunday service today, இன்றைக்கு இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால், knowing that, or at least now that you are miserable, you are nothing, a failure. இப்பொழுது எனக்கு ஒன்றுமே சரியாக இல்லை, நான் ஒரு தோல்வி என்று நினைத்து வந்திருந்தால், you are broken hearted, உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள் என்றால், you are a wretched man, unhappy, ஐயோ நான் அதமான மனுஷன், நான் I cannot forgive myself,
நான் என்னையே என்னால மன்னிக்க முடியவில்லை. and you know that it is a sin within you that is a problem, இப்பொழுது உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் தான் பிரச்சனை. because if the root or the disease that is behind all these symptoms is sin. ஏனென்றால் இந்த அறிகுறிக்கு பின்னாடி இருக்கிற நோய் பாவம். Sin against God, தேவனுக்கு எதிராக பாவம், or sin against others, மற்றவர்களுக்கு எதிராக or sin பாவம், against yourself. இல்லைன்னா நமக்கு எதிராகவே These பாவம். three, if you are now putting yourself under that, if you are sitting in sackcloth and dust today because you are agreeing and you are confessing that you are sinful, இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து தேவனிடத்திலிருந்து இதுக்கு அடியில நான் இருக்கிறேன், இந்த பாவத்துல நாங்க இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க தேவனிடம் அழுது கொண்டிருந்தால், then there is good news for you. அப்பொழுது உங்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. The law of the Lord has revealed the sin that is of against God. தேவனுடைய நியாயப்பிரமாணமானது தேவனுக்கு எதிரான பாவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. Jesus came to heal the broken-hearted. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களை குணமாக்க வந்திருக்கிறார். Jesus wants to heal you. இயேசு உங்களை குணமாக்க விரும்புகிறார். He will heal you. அவர் கண்டிப்பாக உங்களை He குணமாக்குவார். doesn't heal you by condemnation. அவருடைய ஆக்கினிக்கு உள்ளாக்கி உங்களை He தீர்ப்பதில்லை. doesn't condemn you and heal. உங்களை ஆக்கினி தீர்ப்புக்கு கொண்டு வந்து உங்களை குணமாக்குவதில்லை. But for healing, he will apply an oil. He will pour wine. You know the Samaritan who went and he gave that man who was injured with oil and wine. He will come and protect you. He will come and put an antiseptic for you so that you won't be diseased again. So he will come and protect you from further infection. அந்த நல்ல சமாரியனுக்கு செய்தது போல எண்ணெய் பூசி அந்த திராட்சை ரசத்தை பூசி உங்களை குணமாக்குவார். அது அந்த எண்ணெய் பூசுறதும் அந்த திராட்சை ரசம் பூசுறதும் குணமாக்குறது மட்டுமல்ல, மறுபடியும் நீங்கள் அதைக்குள்ளே போகாமல் இருப்பதற்கு உங்களை And பாதுகாக்கிறார். then he does not just heal you and leave you on the roadside, உங்களை குணமாக்கி அப்படியே ரோட்ல விட்டுட்டு போக but he மாட்டார். is placing in you a new hope, ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு புது நம்பிக்கையை a new வைக்கிறார், life, ஒரு புது ஜீவனை a new வைக்கிறார், heart, ஒரு புது a இருதயத்தை new வைக்கிறார், creation, ஒரு புது a சிருஷ்டி, new spirit, ஒரு புது ஆவி, so that you can now walk in newness of life, not thinking that when I will get diseased again. இப்பொழுது நீங்கள் புதிய ஜீவனோடு கூட நடக்கலாம். ஏதோ நான் எப்போ இன்னும் நான் இதுக்குள்ள போவேன் என்று பயத்தோட அல்ல. Unless there is some resistance or immunity for diseases in us, we cannot live our life. நமக்குள்ளே ஒரு நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. Jesus heals and he makes us resistant. ஆண்டவராகிய இயேசு நமக்கு குணத்தை தந்து நமக்கு அந்த எதிர்ப்பு சக்தியையும் தருகிறார். Are you broken hearted today? இன்றைக்கு நீங்கள் இருதயம் Let's all just நொறுங்குண்டவர்களாக rise to இருக்கிறார். our feet. நாம் எழுந்து நிற்போம். Let's all rise to our feet. நாம் And எழுந்து நிற்போம். it's the time that you cry out to the Lord. இப்பொழுது நீங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட Let's all just போகிறீர்கள். lift up our hands and voice, and I don't think there should be anyone here who is just standing, but if you are broken hearted, if you want Lord to touch you, why don't we just shout out to the Lord today? Why don't we just open and say, this is the house of the Lord. It is the place where we can just glorify God's name. We can ask the Lord to come. He is the one who comes in the midst of the congregation. He is the one who is there in the midst of the brethren to come and fill and heal each one of us. Lord, at this time, just shout out to the Lord, my Jesus, my Lord, come and heal me, Lord. Come and touch me, Lord. Oh, what a wretched man I am. I am sinful right from the core. There is no goodness in me at all. There is nothing good apart from you. Come and fill me, Lord. Righteous Lord. Ora sadara litarabo. Just shout out to the Lord today. Just your time. Just say, Lord, I know that you are my healer. Come and touch each one of us. Come and heal each one of us. It can be your physical healing as well. No problem. But the Lord wants to touch your sin and heal at that point. Parala sadara litari balitarabo. Come on, Lord. Come on, Lord. Come to the people who speak to you. Let their heart yearn for you, Lord. You are the one who gives them the desire as well, Lord. You are the one who sends the Spirit and touch them, Lord. Come and, Lord, purify, cleanse them, Lord. Come and, Lord, touch them, Lord. Come and assure them, Lord. Come and comfort your dear children. When you go back from here, you are going to break bondages in your life. Worry cannot rule your life. Sin cannot reign over your life. In the mighty name of Jesus, thank you, Lord, that everything is in heaven, that sin does not have dominion over me. I am not slave to sin. But today in this earth, Lord, I want to walk
Lord, not slave to sin, Lord, not under the dominion of sin, Lord, but I want to walk under your rule. I want to be the kingdom child, as a son of the kingdom of God. I want to walk in this place, Lord. Come and rule over your dear children, Lord. Come and pour out your spirit upon your dear children, Lord. Sadara Lodaba. Hallelujah. We just lift your name on high today, Lord. Come and touch your people, Lord. Let your people, Lord, you are the one, Lord, the woman who came with the tears, with the what manner of sin. He came and washed your feet, broken hearted. You touched, Lord. Your word said, Lord, that for whom more is forgiven, more they will love. If you think that you are forgiven more, you have more sins, you will love the Lord more. Do you think that your goodness is there and you are perfect in every way? You will not be able to love the Lord. When you know that you are sinful to the core, every of my mind and everything is sinful, you can go to the Lord. You can ask the Lord. The Lord will forgive you more. You can love the Lord more. For the one who is less is forgiven, he'll love less. We love you, Lord. We love you so much, Lord. We love you so much, Lord. We want you in our life, Lord. We want you, Lord, to be our Savior, to be our God, to be our protector, to be our very conscience, Lord. To be, Lord, our discipline guy. Lord, the one who chastens. You are the one, Lord. You are the only one, full of grace and truth. Today, if you want to give your life to the Lord Jesus, if you want to give your life to the Lord Jesus, and you just want to say, Lord, I want to start a relationship with you that has been broken, that has been stopped, that came to nothing, Lord, at some point. Something happened, Lord. But today I just want to renew, Lord.